இந்த செப்பேட்டினுடைய முகப்பில் வந்து கடவுள் உருவங்கள் இதெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. இதில் வந்து இடது ஓரத்தில் இருக்கிறது வந்து பிள்ளையார், அதுக்கு நேரம் அவருடைய வாகனம் அந்த மூஞ்சூர் இருக்குது, மூசிகம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து திருவாச்சியோட லிங்கம் இருக்குது. லிங்கத்தினுடைய முகப்பில் வந்து சிவனுடைய முகம் வந்து வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நேர்கீழே அவருடைய வாகனம் வந்து நந்தி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சிவமயம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதற்கு பக்கத்தில் முருகன் வந்து தண்டோட நிற்கிறார், கையில் தண்டம் இருக்குது. இந்த முத்திரை இடது கையில் வந்து அந்த இடுப்பில் கையில் வச்சிருக்கு. இது வந்து கட்டிய விளம்புத முத்திரைன்னு பேர். இந்த முத்திரையோட முருகன் நிற்கிறாரு. அதற்கு கீழே வந்து அந்த தூபக்கலம் இருக்குது, மணி இருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு பண்டாரம் வந்து இறைவனுக்கு பக்கத்தில் வந்து வில்வ மாலையோட ஒரு பண்டாரத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. இந்த செப்பேட்டின்படி இவர் தான் வந்து செவ்வந்தி பண்டாரம். இது எப்படி செவ்வந்தி பண்டாரம்னு சொல்கிறோம்னா, அவர் மொட்டை அடிச்சிருக்காரு, தலையை சுற்றி ருத்ராட்ச மாலை இருக்குது. இந்த செப்பேடு குறிப்பிடுறபடி அந்த பண்டாரம் வந்து செப்பேடு குறிப்பிடும் பண்டாரம் வந்து இவர் தான் இந்த செவ்வந்தி பண்டாரம். இந்த அர்ச்சனைக்காக தான் இந்த செப்பேடு எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பக்கத்தில் இருக்கிறது அம்மன் சொல்லலாம். ஏன்னா பெரியநாயகி அம்மன், அந்த பெரியநாயகி அம்மன் இந்த இவர் வந்து கைலாசநாதர். இந்த கைலாசநாதர் பெரியநாயகி அம்மன் கோயில் சன்னதியிலிருந்து இந்த செப்பேடை எழுதுறாங்க. இந்த அம்மனுக்கு நேர் கீழே வந்து நந்தி இருக்கு. அதற்கு பக்கத்தில் இந்த செப்பேடை எழுதுகிற 1000 வைசியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த 1000 வைசியர்களுடைய செக்கு இருக்கு, அவங்களுடைய முத்திரை இது வந்து அவங்களுடைய செக்கு. அந்த செக்கினுடைய அந்த முகப்பு இருக்கு, அந்த முகம் இருக்கு, பக்கத்தில் எருது இருக்குது, செக்காற்ற எருது இருக்குது. அது வந்து மொத்தமாகவே அவங்களுடைய செக்கை வந்து சின்னம் அதை வந்து வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. கிபி 1600ஆம் ஆண்டுகள் வரையிலும் பழனி கோவிலின் பூசை உரிமை தமிழ் பண்டாரத்தார்களிடம்தான் இருந்தது என்பதற்கான ஆவணம் தமிழர் கோவில்களுக்குள் வட வேத ஆரிய பிராமணர்களை முதலாக உள்ளே நுழைத்தவர்கள் தெலுங்கு மன்னர்கள்தான் என்பது நிரூபணம் ஆகிறது. கிபி 1300ஆம் ஆண்டுகளில் எழுதப்பட்ட இந்த அரிய செப்பேட்டின் முழு விவரங்கள் தமிழர்களுக்கு எதிரான பொய் வரலாறை புரட்டி போடும் அரிய பொக்கிஷம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இந்த செப்பேடு வந்து பழனியில் சண்முகம் அப்படிங்கிற இடத்துல இருந்தது. இந்த செப்பேடை வந்து நானும் மறைந்த புலவர் ராசன் தான் இந்த செப்பேடை வந்து நாங்கள் வந்து படித்து என்ன பொருள்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தோம். இது ஒரு மிக முக்கியமான செப்பேடு. இது வந்து 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த செப்பேடு. 1000 வைசியர் அப்படிங்கிற அந்த 1000 வணிக குழுவை சேர்ந்தவங்க வந்து நகரத்தார்னு இந்த செப்பேடு வந்து பதிவு பண்ணியிருக்குது. இது வந்து 1000வர் என்ற அந்த நகரத்தார்களுடைய செப்பேடு. இந்த செப்பேடு வந்து பழனியை சேர்ந்த செவ்வந்தி பண்டாரம் அப்படிங்கிறவருக்கு வந்து இந்த 56 நாடுகளில் சேர்ந்த 1000 வைசியர்கள் எல்லாருமே ஒன்று கூடி பழனிமலை முருகனுக்கு வந்து வில்வார்ச்சனை, திருமஞ்சன அபிஷேகம், விழா பூஜை, தின விழா பூஜை இதெல்லாம் செய்கிறதுக்காக வேண்டி அவங்ககிட்டலாம் பணம் வசூல் பண்ணி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த செப்பேடு வந்து குறிப்பிடுது. இந்த செப்பேட்டினுடைய தொடக்கம் வந்து வழக்கமாக பழனியில் தொடங்குகிற அந்த 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 பாடல் வையம் நீடுக மாமலை மண்ணுகன்னு ஒரு பாடல் தொடங்கும். அது பழனியில் கிடைக்கிற எல்லா செப்பேடுகளுமே தொடங்குது. சமீபத்தில் அந்த சைனாவில் கிடச்ச அந்த கல்வெட்டில் கூட அதே செப்பேடு, அதே இந்த வையம் நீடுக மாமலை மண்ணுகன்னு ஒரு பாடல் இருந்தது. அதை வச்சு தான் சைனாவில் கிடைக்கிற அந்த செப்பேடு வந்து பழனியிலிருந்து போனவர் வந்து அந்த கோயிலை கட்டியிருந்தாருன்னு சொல்லி நம்ம வந்து நிரூபிச்சிருந்தோம். இந்த பாடல் மொத்தம் 5 பாடல்கள் இருக்குது. முருகனுடைய புகழ் பாடக்கூடிய 5 பாடல்கள் இருக்குது. அதற்கு பின்னாடி வந்து இந்த செப்பேடு எழுதிய காலத்தை வந்து சொல்கிறாங்க. இது வந்து கலியுக ஆண்டில் இந்த செப்பேடு குறிப்பிடப்படுகிறது. அதான் 4416 இருக்கிறாங்க. இதற்கு இணையான ஆங்கில ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1363ன்னு வருது. ஆனால் எழுத்தமைதி அந்த மாதிரி இல்லை. 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த எழுத்தமைதியே அந்த செப்பேடு வந்து இல்லை. அது கொஞ்சம் பின்னாடி வருது. அதுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். இது வந்து 4416வது கலியுக ஆண்டு, சோபகிருத ஆண்டுன்னு சொல்லி தமிழ் ஆண்டை குறிப்பிட்றாங்க. தை மாதம் வியாழக்கிழமை சொல்கிறாங்க 25ஆம் தேதி அமிர்த யோகமும் பாலவாகனமும் கூடிய சுபயோக சுகதினத்தில் பூச நட்சத்திரத்தில் இந்த செப்பேடு வந்து எழுதியிருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் நடந்த ஒரு தைப்பூச தினத்தன்று இந்த செப்பேடு வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த செப்பேடு அதாவது இந்த செப்பேடை எழுதினவங்க வந்து 1000 வைசியர் அப்படிங்கிற வணிக குழு நகரத்தார்கள். இந்த நகரத்தார்கள் வந்து மிக முக்கியமான வணிகர்கள், உலகெங்கும் போய் வந்து பண்டைய காலத்தில் வணிகம் பண்ண வணிக குழு. இது வந்து பழனியில் கிடச்ச ஒரு செப்பேடில் வந்து ஒரு கல்வெட்டில் வந்து பழனியில் நிலை நின்ற 1000 வரில்னு ஒரு வார்த்தை வந்தது. அப்போ இவங்க வந்து பழனியில் வந்து ஹெட் குவார்ட்டர் மாதிரி ஒரு தலைமையிடம் மாதிரி இவங்க வந்து வச்சு இங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பழனியில் இருக்கிற பெரும்பாலான கல்வெட்டுகள், பெரும்பாலான கொடைகளை வந்து இந்த 1000 வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 1000 வணிகர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. 1000 வைசியர்
அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த செப்பேடில் அந்த 1000 வயசினுடைய பிறப்பு வளர்ப்பு வந்து புராண கதையாக சொல்கிறாங்க. அது ஒரு சுவாரஸ்யமான புராண கதை. அந்த கதையை வந்து அப்படி சொல்கிறேன் நான். அதாவது இந்த பூமியை படைக்கிற போது பரமசிவன் இந்த பூமியை படைத்தாருன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த மகாபாரத கதையை ஒட்டி அதை ரெப்ளிகா மாதிரி வருது. மகாபாரத கதையை அடியொட்டி இந்த செப்பேடை எழுதினவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. பரமசிவன் உலகத்தை படைக்கிறாரு, மகாவிஷ்ணுவை படைக்கிறாரு, பிரம்மனையும் படைக்கிறாரு. அப்படி படைக்கிற போது பிரம்மனுடைய தலையில் வந்து பிராமணனை படைச்சு, தோளில் வந்து ராஜாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செப்பேட்டில், சத்திரியர்களை படைச்சு, தொடையில் வந்து வைசியர்களை படைச்சு, பாதத்தில் வந்து சூத்திரர்களை படைச்சேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அப்படி அது பரமசிவன் படைச்சதாக எழுதியிருக்காங்க. ஆனால் மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணன் படைச்சதாக இருக்கும். சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம்னு சொல்லி அதில் வரும். 4 வர்ணங்களையும் நானே படைத்தேன்னு மகாவிஷ்ணு சொல்கிற மாதிரி இருக்கும், கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து பரமசிவன் இவர் பிரம்மாவனுடைய அடிப்படையாக வச்சு அவர் படைச்சாருன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி படைக்கிற போது அந்த பிராமணர், அந்த சத்திரியர், சூத்திரர் 3 பேருமே பூலோகத்தில் போய் சுகமாக வாழ்ந்துட்டு வந்த மாதிரியும், அந்த வைசியர்கள் மட்டும் பூலோகத்துக்கு போகாமல் கிட்கந்தாவுக்கு போன மாதிரியும் இந்த செப்பேடு வந்து சொல்லுது. ஆனால் அதில் வந்து அந்த ஒரு லாஜிக் கிடையாது, அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா கிட்கந்தா பூமியில் தான் இருக்குது. அவங்க என்னன்னா அந்த வைசியர் அப்படிங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இதை சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வணிகர் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி அவங்க வந்து கிட்கான போய் வாழ்ந்துருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து நாரதர் வந்து பரமசிவனை பார்க்க வர்றாரு. வந்து இந்த மாதிரி பார்க்க வர்றபோது என்ன பூலோகத்தில் என்ன விசேஷம்னு சொல்லி பரமசிவன்கிட்ட கேட்குறாரு. எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் படைச்ச அனுப்பிச்சு அந்த 3 வருணங்களும் சுகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனால் வைசியர்கள் மட்டும் அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்லும்போது ஏன் 4 பேர்த்த படைச்ச அனுப்பிச்சு ஏன் ஒருத்தர் மட்டும் அங்கே இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து என்னென்னு தெரியல, அவங்க காணாங்க இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ அவங்கள போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். நாரதர்கிட்ட இவர் ஆணை சொல்கிறாரு பரமசிவன். அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை அவங்கள போய் கூப்பிட்றதுக்கு பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி சரஸ்வதி அம்மனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இவர் போய் நாரதர் போய் சரஸ்வதி அம்மனை கூட்டிகிட்டு வந்து சிவன் முன்னாடி வர்றாரு. அப்புறம் இவர் இப்போ சரஸ்வதி கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ போய் அவங்கள கூப்பிடு, நீ கூப்பிட்டா வருவாங்க, ஏன்னா பெண் தெய்வம், அதனால் மனமிறங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நீ போய் கூப்பிடுன்னு சொல்கிறாரு. இந்த அம்மாவும் அவர் பரமசிவனோட ஆணைக்கு ஏற்ப அந்த மாதிரி போகிறாங்க. அப்படி போகிறபோது அங்கே கூப்பிட்றதுக்காக போகிறாங்க, அந்த வயசில் கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்போ வந்து அந்த கரையில் ஒரு வங்காள பொய்கின்னு ஒரு இடம், அந்த இடம் அங்கே வந்து இவன் இந்த சரஸ்வதி அம்மன் போகிறபோது அங்கே இருக்கிற ஒரு மகரிஷி, ஒரு வக்கு மகரிஷின்னு இந்த செப்பேடு வந்து குறிப்பிடுது. நான் வக்கு மகரிஷி இதுவரை இலக்கியங்களில் எங்கேயுமே குறிப்பிடப்படாத ஒரு மகரிஷி, ஆனால் இந்த செப்பேடு அவரை குறிப்பிடுது. அந்த வக்கு மகரிஷி வந்து தவம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ இவர் வந்து அந்த சரஸ்வதி அம்மனுக்கு அதை பார்த்தோன்னே கொஞ்சம் அச்சம் வருது. இவர் வந்து ஏற்கனவே மன்மதனை எரிச்சவராச்சு இந்த வக்கு மகரிஷி. இப்போ நம்ம போய் இவரை வந்து அவர் தியானத்தை கலைச்சா அவர் வந்து நம்ம மேலே சாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பயந்து அங்கேயே உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு இருக்கிற போது அவர் வந்து அந்த 1000 உரு ஏற்றுறாரு அந்த வக்கு மகரிஷி. 1000 உரு ஏற்றிட்டு அவர் கண்ணு முழிச்சு பார்க்குற போது இந்த இவங்க உட்காந்துருக்குறாங்க, சரஸ்வதி அம்மன் உட்காந்துருக்காங்க. எந்திரிச்சு இவங்களை இடம் வளம் இடமாக சுற்றி பணிஞ்சு, என்னம்மா சொன்னால் நானே வந்திருப்பேன், நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு சொல்கிறாரு அவர். இல்லை ஒரு முக்கியமான காரணமாக வந்தேன் அப்படின்னு சொல்கிற போது, என்ன இவ்வளவு புல்லுகளை பிடுங்கி போட்டிருக்கீங்க கேளுன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இந்த மாதிரி நீங்கள் தியானத்தில் இருந்தீங்க, உங்கள் தியானத்தை கெடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சும்மா இருக்காமல் என்னோட விரல் தான் இந்த புல்லுகளை பிடுங்கி போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் உங்களோட கையால் பிடுங்கி போட்ட இந்த விரல்களை இந்த விரல்களால் பிடுங்கி போட்ட அந்த புல்லுகள் வந்து வீணாக போகக்கூடாதுன்னு சொல்லி பிரம்மதேவனை மனசுக்குள் நினச்சி தன்னோட கமண்டலத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து அந்த புல்லு மேலே தெளிக்கிறார். அந்த புல்லு மேலே தெளித்த உடனே அந்த புல்லுகள் எல்லாம் 1000 புற்களுமே 1000 இளங்குமாரர்களாக உருவாகிறாங்க. அவங்க தான் 1000 வைசியர்கள். இது சொன்னோன்னே அப்புறம் அவர் என்ன இந்த மாதிரி 1000 பேர் வந்துட்டாங்களே, அப்புறம் இந்த அம்மா சொல்கிறாங்க ஒரு 1000 ஆண்கள் வந்துட்டாங்களே, அப்புறம் இவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, இப்படி சந்ததி இல்லாமல் போயிடுவாங்களேன்னு சொல்ல, சரி இங்கே வந்து இந்த வங்காள பொய்கையில் ஒரு தாமரை இதழ் இருக்குது, இது 1000 இதழ்கள் கொண்ட தாமரை இது, அதனால் அந்த 1000 இதழ்கள் நீங்கள் பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த 1000 இதழ்களை சரஸ்வதி அம்மன் பறிச்சோன்னே இவர் பிரம்மனை நினச்சி திருப்பியும் அவர் மேலே தண்ணி தொளிக்கிறார். தண்ணி தொளிச்சுன்னா இந்த 1000 தாமரை இதழ்களும் 1000 பெண்களாக உருமாறுறாங்க. இந்த 1000 வைசியர் அந்த ஆண்களுக்கு இந்த பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்க. திருப்பி வந்து சிவன்கிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து இவங்க காமிக்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து போய் கூட்டிகிட்டு வந்துட்டோம், நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை ஆணைக்கிழங்க வயசுகளை கூட்டிகிட்டு வந்தோம்னு சொல்லி. நான் ஒருத்தன் தானே அனுப்பிச்சேன், நீங்கள் என்ன இத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. அப்புறம் கேட்டேன்னா ஆமாம் இந்த மாதிரி. அப்புறம் அந்த கதையை சொல்கிறாங்க அவங்க. பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் ஒரே ஒரு வயசியான அனுப்பிச்சேன் பூமிக்கு, நீங்கள் 1000 பேரை கூட்டிகிட்டு வந்தீங்க, எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி சரஸ்வதி அம்மனும் அந்த வக்கு மகரிஷியும் இவங்களை இந்த திருமணமான அந்த 1000 ஆண்களையும் 1000 பெண்களையும் சிவனுக்கு முன்னாடி கூட்டி கொண்டு வந்து காமிச்ச போது ஒரு மகிழ்ச்சி அடைஞ்ச பின்னாடி அவர் வந்து மனமகிழ்ச்சி அடைஞ்ச சில பரிசுகள்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து சிவன் என்ன கொடுக்குறாருன்னா துலாக்கோல் கொடுக்குறாரு. அந்த இவங்க வாணிபர்களாக இருக்கிறதுனால அந்த துலாபாரம்
தராசு கோலை கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த பாலம் சொல்லி கடக பாலம்னு சொல்லி அந்த பாலத்தை கொடுக்குறாரு. அப்புறம் வந்து இவங்க பார்வதி வந்து மடிச்சேலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் அதாவது தூய்மையான சேலை, மடிச்சேலை பரிசாக கொடுக்குறாங்க அவங்களுக்கு. முருகன் வந்து அந்த தோன்றியன் தார்மாலை அப்படிங்கிறத பரிசாக கொடுக்குறாரு. பிரம்மா வந்து கமலக்கண்டிகை தேர் அப்படிங்கிறத பரிசாக கொடுக்குறாரு. குபேரன் வந்து அழகாபுரி பட்டணத்தையே பரிசாக கொடுக்குறாரு. தேவேந்திரன் வந்து யானையை பரிசாக கொடுக்குறாரு. இது மாதிரி சில இதெல்லாம் கொடுக்குறாங்க. விஷ்ணு வந்து வைகுண்ட வளநாட்டவே பரிசாக கொடுக்குறாரு. அதோட கருட கொடியும் சேர்த்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லா இறைவர் அந்த ஆண்டவர்கள் எல்லா கடவுளர்களும் சேர்த்து அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது சொல்கிறாங்க 30 கோடி தேவர்களும் அது மாதிரி 48,000 ரிஷிகளும் சேர்ந்து அந்த இதெல்லாம் நடத்தி வச்சாங்கங்கிறது அதெல்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு புராண கதை இந்த செப்பேடு வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கு. இது ஆயிர வயசினுடைய வழக்கமாக பழனியில் கிடைக்கிற எல்லா செப்பேடுகளையும் இந்த மாதிரி ஒரு முன் புராண கதை இருக்கும். எல்லா ஜாதியை சேர்ந்தவங்க, எல்லா குடிகளை சேர்ந்தவங்க இந்த மாதிரி பழனியில் வந்து ஒரு அபிஷேக கட்டளை, திருமஞ்சன அபிஷேக கட்டளை பண்ணுறதுக்காக இது மாதிரி நிறைய செப்பேடுகள் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய செப்பேடுகள் எல்லாத்துலேயுமே இது மாதிரி ஒரு புராண கதை இருக்கும். தங்களுடைய குலத்தை பற்றி ஒரு புராண கதையை தொடர்புபடுத்தி எழுதியிருக்கிறாங்க. அது அந்த மாதிரி எழுதுகிற போது வழக்கமாக அந்த பாடல்கள் ஒரு அழகான 5 பாடல்கள் இருக்கும். ஆசிரியர் பாடல் எழுதுகிற 5 பாடல்கள் தொடங்கி தான் வையம் நீடுக அப்படிங்கிற பாடல் தொடங்கி தான் அந்த செப்பேடுகள் எழுதும். இதுதான் இந்த 1000 வைசியர் செப்பேடுல புராண கதை இதுதான் இருக்குது. அப்புறம் அதுக்கு பின்னாடி இந்த செப்பேடு எழுதின காலத்தை சொல்கிறாங்க. அது வந்து கலியுகம் 4416ன்னு சொல்கிறாங்க. அந்த 4416க்கான இணையான ஆங்கில ஆண்டு 1363. நான் அதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது அந்த மாதிரி அந்த 1363ஆம் ஆண்டுங்கிற இந்த செப்பேடுக்கு ஒத்துப்போக முடியலன்னு முதலே சொல்லியிருந்தேன். இந்த ஆண்டு வந்து ஒரு வார்த்தை இந்த செப்பேடில் எழுதுகிறாங்க. என்னென்னா மகாராயர் சமஸ்த இராணுவங்களும் அதிகாரம் பண்ணி கொண்டிருந்த போது, அதாவது ஆண்டு கொண்டிருந்த போதுன்னு எழுதுகிறாங்க. ஸோ இந்த 1363ஆவது ஆண்டு ஒரு குழப்பமான ஆண்டு மதுரையை பொறுத்த மட்டும். பாண்டிய மன்னர்கள் தோல்வி அடைஞ்சு வெளியே போயிட்டாங்க. மதுரையில் இருந்த அந்த டெல்லி சுல்தான்களும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்போ இந்த ஹரிஹர புக்கர் அவங்க ஏற்படுத்திய அந்த விஜயநகர அரசனுடைய அந்த படை நடவடிக்கைகள் வந்து தொடர்ச்சியாக இருந்தது மதுரையில். அந்த இராணுவ விஜயநகர அரசனுடைய அந்த இராணுவ நடவடிக்கைகள் இருந்தபோது இந்த செப்பேடை வந்து எழுதியிருக்காங்க. அதை வந்து இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசனை இது வந்து சொல்லலை. 1363ஆம் ஆண்டு விஜயநகர அரசனுடைய இராணுவ நடவடிக்கைகள் இருந்தபோது எழுதப்பட்ட செப்பேடுங்கிறது இது வந்து புரியுது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த செப்பேடை வந்து இந்த 1000 வைசியர்கள் சேர்ந்து பழனியை தென் சிறையில் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெரியநாயகி அம்மன் கைலாசநாதர்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு உட்காந்து எழுதுகிறாங்க இந்த செப்பேடை. அந்த கோயில் முன் சன்னதியிலேருந்து எழுதுகிறாங்க. இந்த கோயிலுக்கு தென் சிறையில் இருக்கக்கூடிய செவத்தி பண்டாரம் அப்படிங்கிறவங்க தான் அந்த செப்பேட்டினுடைய அந்த உரிமையை கொடுக்குறாங்க. அவங்க வந்து உரிமையை கொடுத்து இந்த 56 தேசங்களில் இருக்கிற அந்த இவங்க 1000 வைசியர்கள்கிட்ட பணம் வாங்கி பணத்தை வசூல் பண்ணி இந்த மாதிரி முருகனுக்கு வில்வார்ச்சனை, விழாக்கால பூஜை, திருமஞ்சன அபிஷேகம், இந்த செவந்தி பண்டாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் ஏறக்குறைய 1363 14ஆம் நூற்றாண்டு. 14ஆம் நூற்றாண்டில் முருகனுக்கு, இறைவனுக்கு பண்டாரங்கள் பூஜை பண்ணியிருக்காங்கிறது இந்த செப்பேடு வந்து உறுதிப்படுத்துது. அதை இதில் இன்னொரு இடைவருக்கு மன்னிக்கணுங்க. இப்போ நீங்கள் அந்த பெரியநாயகர் கோயிலுக்கு தென்புறத்தில் இருக்கிறது இப்போ அக்ரஹாரமாக இருக்குது. அப்போ தென்புறத்தில் வந்து பண்டாரத்தார் தான் இருந்திருக்காங்க. அவங்க தான் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இதில் தென் சிறைகள், ராஜதானி தென் சிறைகள் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த செப்பேடு அப்படி தான் பதிவு பண்ணுது. முதல்ல பண்டாரங்கள் தான் இருந்திருக்காங்க. அப்போ வந்து பிராமணர்கள் அது இல்லை. கைலாசநாதர்கள் பெரியநாயம்மன் கோயிலுக்கு ராஜதானி வீதியின் தென் சிறகுங்கிற போது இவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த இப்போ இருக்கிற அந்த அக்ரஹார குடியிருப்புகள் அப்போ இல்லை அப்படிங்கிறது இது மூலமாக தெரிய வருது. அது மாதிரி இந்த செப்பேடு இந்த செவந்தி பண்டாரத்தை குறிப்பிடுது. முருகனுடைய காலுக்கு பின்னாடி கருவறையில் இந்த செவந்தி பண்டாரம் வந்து வில்வ மாலைகளை வச்சுட்டு அபிஷேகம் பண்ணுறக்கூடிய ஒரு வரைவு இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமானது. ஏன்னா பண்டாரங்கள் தான் வந்து இப்போ இருக்கிற பிராமணர்களுக்கு முன்னாடி இறைவனுக்கு வந்து பூஜை புனஸ்காரம் கருவறையில் புகுந்து பண்ணாங்கிறது இது வந்து ஒரு ஆதாரமாக இது வந்து நமக்கு கிடைக்குது. அது மாதிரி இந்த செப்பேடு வந்து மொத்தம் 2 பக்கங்கள் எழுதப்பட்டிருக்குது. முதல் பக்கத்தில் இருக்கிறதா அந்த புராண கதைகள் முழுவதுமே இருக்குது. 2வது பக்கத்தில் வந்து ஏறக்குறைய இந்த செப்பேடு 239 வரிகளில் வந்து இந்த செப்பேடை வந்து எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி, அதாவது இந்த செப்பேடு எழுதப்பட்ட காலத்தை சொன்னதுக்கு பின்னாடி இந்த செப்பேடு எழுதினுடைய நோக்கத்தையும் சொல்லியிருக்காங்க. என்ன நோக்கத்துக்காக அந்த செவந்தி பண்டாரத்தை கொடுத்தங்கிற நோக்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன செய்யுங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இந்த 1000 வைசியர் இருக்காங்க இல்லையா, அந்த 1000 வைசியருடைய புகழ் பாடுறாங்க. 1000 வைசியருடைய பெருமையை சொல்கிறாங்க. அதில் ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்களை மட்டும் சொன்ன பெரிய அது ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். அதாவது இவர்கள் வந்து சேர சோழ பாண்டியர்களுக்கு முடிசூட்டியவர்கள் என்றும், காவிரி பெருகி வந்தபோது பஞ்சால் அதை அடைத்தவர்கள் என்றும்,
பாண்டிய மன்னர்களினுடைய சென்று இருக்குது இல்லைங்களா, அந்த இணைகையல் பக்கத்தில் நடுவில் சென்று இருக்கும், அந்த செண்டை தோல்வியுறச் செய்தவர்கள் என்றும், சோழ மன்னர்கள் இவங்க விருப்பப்பட்டு இவங்களுடைய குடிகளில் பெண் எடுக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு இவர்களிடம் வந்து பெண் கேட்டபோது கருநாயை கட்டி வைத்தவர்கள் என்றும் சொல்கிறாங்க. ஸோ சோழனுக்கே பொண்ணு கொடுக்காத வம்சம் நாங்கள், அவங்க வந்தபோது சோழனை இழிவுபடுத்துவதற்காக கருநாயை கட்டி வைத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி சிலதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி சில செப்பேடுகளில் இவங்களுடைய இன்னும் வேற கடத்து இவங்களுடைய செப்பேடுகள்லாம் பாண்டிய மன்னர்கள் வந்து இவங்களை வந்து வம்பு கட்டாயமாக சோழ நாட்டிலிருந்து இவங்களை கூட்டிகிட்டு வந்து மரியாதை பண்ணாங்களாம். வேறு சில செப்பேடுகள் இவங்களுடைய இதெல்லாம் புகழ் பாடுது. இது மாதிரி நிறைய இவங்களுடைய புகழ்லாம் அதில் இருக்குது. இவங்க முக்கியமாக சொல்கிறது வந்து சோழ நாட்டில் காவேரியில் பஞ்சால வச்சு அடைச்சான்னு ஒரு உயர்வு நவர்ச்சி அது மாதிரி சொல்கிறாங்க. அந்த பழனிமலையில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய அந்த வீர வேலாயுத சாமி என்ற முருகனுக்கு வந்து என்னென்னவெல்லாம் அந்த செவத்தி பண்டாரத்தின் மூலமாக நடத்தப்படக்கூடிய அபிஷேக கட்டளைகள், வில்வார்ச்சனைகள், தினசரி விழா பூஜைகள்லாம் பண்ணுறதுக்கான காசு தேவைப்படும் இல்லையா, பணம் தேவைப்படும். அதை எப்படி வசூலிக்கிறோங்கிறத சொல்கிறாங்க. அதுவும் தலைக்கட்டுக்கு எவ்வளோ வசூலிக்கணுங்கிறத சொல்கிறாங்க. ஆண்டு ஒன்றுக்கு கல்யாணம் பண்ணுனா திருமண வீட்டுக்கு ஆண் வீட்டுக்கு பெண் வீட்டுக்கு ஆளுக்கு 2 பணம் கொடுக்க சொல்கிறாங்க. கடைகளுக்கு வந்து ஜவுளி கடை, காசு கடை, இந்த மாதிரி நகை கடை, இது மாதிரி கடைகள் வச்சுருக்கிறவங்க வந்து ஆளுக்கு 1 பணம் கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த நம்ம தள்ளுவண்டியில் இப்போ போட்டுட்டு வர மாதிரி அந்த மாதிரி நகரக்கூடிய கடைகள்லாம் இருந்திருக்கும் போல தெரியுது. அந்த கடைகள்லாம் 1/4 பணம் கொடுக்க சொல்கிறாங்க. அது மாதிரி செக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த செக்குக்கு வந்து ஒரு செக்குக்கு 5 பணம் கொடுக்க சொல்கிறாங்க. அந்த செக்கை சுத்தக்கூடிய எருதுக்கு வந்து 1 பணம் கொடுக்க சொல்கிறாங்க. உள்ளூரில் ஆடின செக்கு, அதுக்கு எண்ணெய் புண்ணாக்கு, அதுக்கெல்லாம் 1/4 பணம் வந்து வரி போட்டிருக்காங்க. காது குத்து, சீமந்தம், அது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வந்து 1 பணம் கொடுக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் வசூல் பண்ணி சிவந்தி பண்டாரத்தை கொடுத்தா அவர் வந்து ஆண்டு முழுதும் இந்த கட்டளைகளை வந்து அவர் நிறைவேற்றுவார்னு சொல்கிறாங்க. இது மாதிரி கட்டளைகளை வந்து இடைவிடாமல் போகணும்னு சொல்கிறாங்க. அது போய் இவர் இந்த செப்பேடை காமிச்சு இந்த மாதிரி யாராவது 1000 வைசியர்கிட்ட வந்து கேட்குற போது அவங்க வந்து மறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி மறுத்தவங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற வைசியர்கள் வந்து அவங்களுக்கு பிரம்பு போட்டு தள்ளி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருங்க. அப்படி ஊரை விட்டு ஒதுக்கிறவங்க தண்டம் போட சொல்கிறாங்க. அந்த தண்ட பணத்தில் பாதியை வந்து இறைவனுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. ஒதுக்கி தண்ட பணத்துலையும் பாதியை கொடுக்க சொல்லிடுறாங்க. அது மாதிரி சில கடுமையான இதுகளும் போட்டிருக்காங்க அவங்க. செப்பேடுக்கு யாராவது இந்த செப்பேடு செவந்தி பண்டாரம் அல்லது அவருடைய வம்சாவளிகள் வர்ற போது யாரும் வலிமை பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. அவர் சொல்கிறத வந்து, ஏன்னா இது நம்ம எழுதுனது, நம்ம சமூகம் எழுதுனது, அதனால் எதிர்த்து பேசாமல் அவர் கேட்கக்கூடிய பணத்தை வந்து நம்ம இதை நிர்ணயித்தபடி எல்லாம் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டா நீங்கள் வந்து அதாவது நல்ல விதமாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்த்துறாங்க. சண்முக நதியில் கங்கை கரையில் வந்து நீராடி பெற்ற பலன் பெறுவார்களாகும் சொல்கிறாங்க. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாயகியும் இந்த மாதிரி ஸ்ரீரங்க பெருமாளையும் தரிசித்த பலன் காவேரியில் நீராடி ஸ்ரீரங்கனை தரிசித்த பலன் போகிறன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சண்முக நதியில் நீராடி தைப்பூச நாளில் முருகனை தரிசித்த பலன்லாம் அடையும்னு சொல்கிறாங்க. இதை எதிர்த்தவர்கள் இதற்கு வந்து அகிதம் பேசியவர்கள், இதை வந்து ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி வந்து எதிர்த்து பேசியவர்கள் எல்லாம் கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற தோஷத்திலே போவார்கள்னு சொல்லி கடுமையாக சாபமும் போடுறாங்க. மொத்தம் 239 வரிகளில் வந்து இந்த செப்பேடு எழுதியிருக்கிறாங்க. இதில் வந்து ஏறக்குறைய 518 பேர்கள் வந்து இதில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த செப்பேடுக்கு வந்து 56 தேசங்களில், இது 56 தேசங்கிறது வந்து காசியிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தேசங்கள். இந்த 56 தேசங்கிறது மகாபாரதத்தில் குறிப்பிடப்படுற நாடு. 56 நாடுகள் மகாபாரத போரில் கலந்துக்கிட்ட நாடுகளை வந்து அப்போ குறிப்பிடுறாங்க. அதில் மகாபாரதத்தில் நடந்தபோது 56 தேசங்களை பற்றியும் குறிப்பிடுறாங்க. அதில் அதை அடியோட்டு தான் இந்த மாதிரி 56 இந்த செப்பேடுகள் முழுவதும் அப்படி தான் இருக்கும். 56 தேசங்கள் இருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, காசியிலிருந்து கன்னியாகுமரி வரை வாழ்ந்த அந்த நாடுகள் இருக்கக்கூடிய அத்தனை 1000 வைசியர்களும் சேர்ந்து இந்த ஏற்பாடை வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட ஏற்பாடு நடந்த போது 518 பேர் இதில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்கிறது பதிவாகுது. மொத்தம் 518 1000 வைசியர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க, தன்னோட கையெழுத்து பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு மிக முக்கியம் ஒன்று தெளிவாகுது சார். இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய பிராமணர்கள் அப்படி சொல்லக்கூடிய இவர்கள் வந்து அந்த பூசைக்குரியவர்களாக ஆக்கப்பட்டது வந்து இந்த செப்பேடு காலத்துக்கு பிறகுதான். ஏன்னா இது வந்து இந்த செப்பேடு வந்து தெளிவாகவே சொல்லுது. அதாவது கைலாசநாதர் கோயில், பெரியநாய அம்மன் கோயில், ராஜதானி வீதியின் தென் சிறையில் வசிக்கக்கூடிய இப்போ இருக்கிற அக்ரகாரத்தை சொல்லுது. அது அக்ரகாரத்தில் பண்டாரங்கள் வசித்தாருங்கிறத பதிவு பண்ணுது. இந்த செப்பேட்டினுடைய முகப்பில் வந்து கடவுள் உருவங்கள் இதெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து இடது ஓரத்தில் இருக்கிறது வந்து பிள்ளையார், அதுக்கு நேராக அவருடைய வாகனம் அந்த மூஞ்சூர் இருக்குது, மூசிகம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து திருவாச்சியோட லிங்கம் இருக்குது. லிங்கத்தினுடைய முகப்பில் வந்து சிவனுடைய முகம் வந்து வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு நேர்கீழே அவருடைய வாகனம் வந்து நந்தி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சிவமயம் அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. அதற்கு பக்கத்தில் முருகன் வந்து தண்டோடு நிற்கிறார், கையில் தண்டம் இருக்குது. இந்த முத்திரை இடது கையில் வந்து அந்த இடுப்பில் கையில் வச்சுருக்கு. இது வந்து கட்டிய விளம்பித முத்திரைன்னு பேர். இந்த முத்திரையோட முருகன் நிற்கிறாரு. அதற்கு கீழே வந்து அந்த தூபக்கலம் இருக்குது, மணி இருக்குது.
பக்கத்தில் வந்து ஒரு பண்டாரம் வந்து இறைவனுக்கு பக்கத்தில் வந்து வில்வ மாலையோட ஒரு பண்டாரத்தை வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. இந்த செப்பேட்டின்படி இவர் தான் வந்து செவ்வந்தி பண்டாரம். இது எப்படி செவ்வந்தி பண்டாரம்னு சொல்கிறோம்னா, அவர் மொட்டை அடிச்சிருக்காரு, தலையை சுற்றி ருத்ராட்ச மாலை இருக்குது. இந்த செப்பேடு குறிப்பிடுறபடி அந்த பண்டாரம் வந்து செப்பேடு குறிப்பிடும் பண்டாரம் வந்து இவர் தான் இந்த செவ்வந்தி பண்டாரம். இந்த அர்ச்சனைக்காக தான் இந்த செப்பேடு எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பக்கத்தில் இருக்கிறது அம்மன் சொல்லலாம். ஏன்னா பெரியநாயகி அம்மன். அந்த பெரியநாயகி அம்மன் இந்த இவர் வந்து கைலாசநாதர். இந்த கைலாசநாதர் பெரியநாயகி அம்மன் கோயில் சன்னதியிலேருந்து இந்த செப்பேடை எழுதுகிறாங்க. ஸோ இந்த அம்மனுக்கு நேர் கீழே வந்து நந்தி இருக்குது. அதற்கு பக்கத்தில் இந்த செப்பேடை எழுதின 1000 வைசியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த 1000 வைசியர்களுடைய செக்கு இருக்குது, அவங்களுடைய முத்திரை இது. இது வந்து அவங்களுடைய செக்கு, அந்த செக்குனுடைய அந்த முகப்பு இருக்குது, அந்த நுகம் இருக்குது, பக்கத்தில் எருது இருக்குது, செக்காற்ற எருது இருக்குது. அது வந்து மொத்தமாகவே அவங்களுடைய செக்கை வந்து சின்னம் அது அதை வந்து வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. ருத்ராட்சத்தை அணிந்து இவர் வந்து இந்த அணிய மாட்டாங்க. மொட்டத்தலையோட அந்த மாதிரி ருத்ராட்சத்தை அணிந்து வில்வ மாலையோட அர்ச்சனைக்கு நிற்கிற மாதிரி இவர் வந்து செவந்தி பண்டாரம். இந்த செப்பேடு எழுதுனால இவர் வந்து செவந்தி பண்டாரம். செவந்தி பண்டாரம் இறைவனுக்கு வில்வார்ச்சனை அர்ச்சனை பண்ணுறதை பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் 14ஆம் நூற்றாண்டில் பண்டாரங்கள் கருவறையில் பூஜையில் இருந்தாங்க அப்படிங்கிறது உறுதியாகுது. பிராமணர்கள் எப்போ உள்ள நுழைஞ்சாங்கன்னா, இவங்க திருமலை நாயக்கர் உள்ளே வந்தபோது அவருடைய படைத்தளபதியான ராமப்பையர் அவர் பிராமணராக இருந்ததுனால இந்த பண்டாரங்கள் கையில் வந்து நான் திருநீர் வாங்குறதுக்கு அச்சப்பட்டு, அதை வருத்தப்பட்டு, நான் வந்து இந்த மாதிரி இவங்க கையில் திருநீர் வாங்குறதா அப்படின்னு சொல்லி இதை வந்து ஏற்பாடை மாற்றுறாரு. அவர் தான் மாற்றுறாரு. கொடுமுடியிலிருந்து பிராமணர்களை கூட்டி கொண்டு வந்து வச்சு ஒரு 4 பேரை கூட்டி கொண்டு வந்து வைக்கிறாரு. அதில் கூட்டி கொண்டு வச்சு தான் அவர் வந்து ஸ்தவராஜ பண்டிதர்னு அந்த தலைமை பிராமணனுக்கு பேர் கொடுத்து அந்த பிராமணருடைய கருவறை ஆதிக்கமெல்லாம் கொடுக்குறாரு. அது அப்போ இந்த முருகனுடைய காலத்தில் அப்போ இருந்த அந்த முருகனுக்கு அபிஷேகம் இந்த மாதிரி வில்வார்ச்சனை பண்ணி இந்த பண்டாரங்கள் புலிப்பாணி இந்த மாதிரி எல்லாத்தையும் அவர் வந்து வெளியேற்றி சில இது அபிஷேக கட்டையெல்லாம் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த செப்பேடு அதில் சொல்லுது. இதில் வந்து சின்னப்ப நாயக்கர், புலிப்பாணி பாத்திர உடையார், பழனி கவுண்டர் முன்னிலேருந்து அந்த செப்பேடு எழுதப்பட்டிருக்குது. இருந்திருக்காரு, புலிப்பாணி இருந்திருக்காரு. அதை பழனி கவுண்டருங்க இருந்திருக்காரு. அவர் அந்த நிர்வாகத்தில் இருந்தவர். அது மாதிரி சின்னப்ப நாயக்கர் பீரியட் அது. அந்த பழனி ஸ்தலத்தினுடைய நிர்வாகி அவர் இருந்திருக்காரு. இப்போ இந்த ராமப்பையர் கிட்ட கட்டளை ஆண்டுக்கும் இந்த செப்பேடு கூறக்கூடிய ஆண்டுக்கு எவ்வளவு? 200 வருஷம் வித்தியாசம் வருது. ராமப்பையர் வந்து இந்த செப்பேடு எழுதி 200 வருடங்களுக்கு பிறகு தான் பண்டாரங்கள் வெளியேற்றப்பட்டு பிராமணர்கள் இந்த ஸ்தவராஜ பண்டிதருடைய தலைமையில் வந்து பிராமணர்கள் வந்து கருவறை பூஜை செய்ய தொடங்கினாங்க. திருமலை நாயக்கருடைய 48வது வயதில் தான் இங்கே வந்திருக்காரு. அவருடைய காலத்தில் தான் இவர் இந்த ராமப்பையர் எழுதின செப்பேடில் தான் அந்த ராமப்பையர் செப்பேடை எழுதியிருக்காரு. ராமப்பையர் ஒப்பம் போட்டு அந்த செப்பேடை இருக்குது. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை.